ஆ சொல்லுடி. அப்படியா? நேத்தா? நேற்று தெரியலையே. என் வீட்டாண்ட ஏதோ சண்டை இல்லையே. நான் தானே சண்டை போட்டேன் என் வீட்டுக்காராண்ட. தெரியல, பார்க்கலாம். அங்கே பாரேன். ஏய் அங்கே பாரேன். காலையில் நான் தாண்டி சொன்னேன் சரோஜாக்கு, ரேஷன் கடையில் அங்கே பரிசு கொடுக்குறாங்க, வாடி நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். இருக்கிறா பாரு, அப்படியாக்கா அப்படின்னா. அப்போவே நினச்சேன், என்னை விட்டு இவ வாங்கின்னு வந்துடுவா அப்படின்னு அப்போவே நினச்சேன்டி. எப்படி வரா பாரு. ஒரு இதில் லைன் பிடிப்போம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வர வேண்டியது, வாங்க வேண்டியது, போக வேண்டியது, வர வேண்டியது, வாங்க வேண்டியது, போக வேண்டியது, இதே தான். எப்படி இப்போ பாரு, அப்படியே நீ வாங்கலையாக்கா அப்படின்னு பாரு. பாருப்பா, கம்னிப்பா. வாக்கா, எப்பக்கா வந்த? மாமா சரோஜா, நீ என்ன சொல்லிட்டு நீயே லேட்டா வந்திருக்க? வாங்கிட்ட போலக்குது கரும்பு. ஐயோ, கையிலேயே பிச்சு நிக்கிறிய, பார்த்து ஊய்ந்துட போகுது. கை கெட்டியமா பிச்சுக்கண்ணா. உனக்கு என்னப்பா, நீ எப்ப வேணாலும் லைன்ல வருவ, நிப்ப, உனக்கு எல்லாரும் டக்குன்னு கொடுத்துருவாங்க. நாங்க அப்படியா? புரியல. சரிம்மா, என்ன பண்றதுமா? உங்களை மாதிரியா? உங்கள் வீட்டுக்காரும் உனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, வருவாப்பில், ரேஷன் கல்லில் நின்று வாங்குவாப்பில், உனக்கு ஹெல்ப் பண்ணுவாப்பில். நீ வீட்டுக்கு போனீன்னா பாத்திரம் தேய்ப்பாப்பில், நீ துணி காய போட்டினா அந்த கிளிப்பை எடுத்து அந்த துணியை மடித்து வைப்பாப்பில். எங்கள் வீட்டுக்காரர் அப்படியா? எல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். என்ன பண்ண? சரி, நான் அரிசி ஊற போட்டிருக்கேன், போய் மாவரைக்கணும். நான் வரட்டா? பார்த்து சீக்கிரமாக வாங்கிட்டு வாக்கா. வரேன். போயிட்டு வா, போயிட்டு வா. நான் எங்கே போகிறது? வரேன்னு நீ போகிறேன்றிய, அதுக்கு தான் வரேன்னு நானும் சொன்னேன். ஓ, சந்தோஷம். பாத்தியாடி, சொன்னல, இப்படி தாண்டி ஊரில் பாதி பேர் இருக்குதுங்க. என்ன பண்ணுறது? விடு, நீ வாங்கிட்டியா? என்ன பண்ணுறது, நம்ம 2 பேர் தான் கடைசி வரையும். வீட்டுக்கு போனால் தண்டக்கரமாக அந்த கரும்புடு 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 கத்தின்னு வேறு கிடக்கும். அது வேறு என்ன பண்ணுறது தெரில. சரி, லைனில் போ, அவன் வேறு பார்க்குறான் பாரு. வரேன், இருறா, முன்னாடி போனால் தான்டா நவுருவாங்க.